பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதாக. நல்ல உக்கிரானக்காரன், எ குட் ஸ்டிவர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நல்ல உக்கிரானக்காரர் என்பவர் எப்படிப்பட்டவர்? அவரை எப்படி தெரிந்து கொள்வது? ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்கள்தான் நல்ல உக்கிரானக்காரர் என்று மேற்கூறிய வசனம் கூறுகிறது. உக்கிரானக்காரர் அல்லது நிர்வாகி என்பதற்கு பொறுப்பாளர், மேலாளர், கண்காணிப்பாளர் என்று அர்த்தம். வேலைத்தலங்களில் இப்படிப்பட்ட நிர்வாகிகள் காணப்படுகிறார்கள். ஆனால் எல்லா நிர்வாகிகளும் நல்ல நிர்வாகிகளா என்றால் அது அநேக நேரங்களில் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. பவுல் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4:2 குறிப்பிடுகிறார். குறிப்பாக சபையில் நிர்வாகிக்குரிய வேலையை செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்நாட்களில் அநேக சபைகளில் நிர்வாகிகளுக்கு அடுத்த நிலையில் வேலை செய்கிறவர்களிடம் உண்மைத்தன்மை இல்லாத காரணத்தால் சபைகளில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருகின்றன. தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை தருகிறார். அவர் தருகிற வரத்தின்படியே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மட்டும் நாம் காணப்படலாகாது. நான் மற்றவர்களுக்கு உதவிகள் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற சோம்பலான நிர்வாகிகளாக காணப்படலாகாது. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் என்று 1 பேதுரு 4:11 கூறுகிறது. தேவன் தந்தருளுகிற பலத்தின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பொறுப்புடையவர்கள் அல்லது நிர்வாகிகள் வேதாகமத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்திற்கும் நிர்வாகியாக இருந்தார். அதுபோல விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்கள் மீது பொறுப்புடையவர்களாகவும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இயேசுவின் போதனைகளில் சேவை அல்லது ஊழியம் என்பது ஒரு மைய கருத்தாகும். அவர் சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலமும் இறுதியாக சிலுவையில் தமது தியாக மரணத்தின் மூலமும் ஊழியத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்ற அழைப்பிற்காக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று மத்தேயு 22:39 அவர் கூறினார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துவது அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, திருச்சபையை கட்டியெழுப்புவதற்கும் சமூகத்தை வளர்ப்பதற்கும் நற்செய்தியின் பணியை முன்னெடுத்து செல்வதற்கும் ஒரு வழியாகும். ஆகையால் சபையில் இருக்கும் எல்லா உக்கிரானக்காரர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக தெரிகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிறோமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களுடைய கரங்களில் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மையையும் உத்தமத்தையும் காத்து கொள்வதற்குரிய கிருபையை பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய காரியங்களை உண்மையாய் செய்யும் போது இவர்களிடம் அநேக பொறுப்புகளை நீர் ஒப்படைத்து உம்முடைய ஊழியத்திற்கு அதிகமாய் பயன்படுத்த போகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு கொடுத்தவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.